அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு அமைச்சர் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். 2024ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தினூடாக அரசு துறையில் நிலவும் சம்பள முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு மேலதிக நிதி ஆதாரங்களை ஒதுக்குவதற்கு அரசாங்கத்தினால் தற்போது முடியவில்லை என அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். அதிபர் ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் குறித்த தகவலை வெளியிட்டுள்ளார். இந்த அடிப்படையில் அரசாங்க திணைக்களங்கள், அரசு கூட்டுத்தாபனங்கள் மற்றும் சட்டப்பூர்வ அமைப்புகளுக்குள் உள்ள முரண்பாடுகள் உட்பட சம்பளம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக அதிபரின் செயலாளர் மற்றும் நிதி அமைச்சின் செயலாளர் அடங்கிய குழுவொன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இந்த சம்பள பிரச்சினைகளுக்கு விரிவான தீர்வுகளை முன்வைத்து நடைமுறைப்படுத்துவதற்கு அதிபர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதிபரின் பதவிக்கால நீடிப்பு குறித்து ஏற்பட்டுள்ள குழப்பம். இலங்கையில் அதிபர் தேர்தல் திட்டமிட்டபடி நடத்தப்படும் என்று கூறப்பட்ட போதிலும் இன்னமும் அரசியலமைப்பில் உள்ள விதிகளை பயன்படுத்தி அதிபரின் பதவிக்கால மற்றும் நாடாளுமன்ற காலத்தை நீடிக்க அரசாங்கம் முயற்சிக்கும் என்ற ஊகங்கள் குறையவில்லை. முன்னதாக பொது வாக்கெடுப்பு மூலம் மக்களின் ஒப்புதலுடன் அதிபர் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களை 2 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார கருத்துரைத்திருந்தார். எனினும் இந்த கருத்து சொந்த கட்சிகளுக்குள்ளும் எதிர்க்கட்சி தரப்பிலும் கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் சட்டமா அதிபரின் பதவிக்காலம் நீடிக்கப்பட்டுள்ளமையின் மத்தியில் தற்போதைய அதிபரின் பதவிக்காலத்தை 3/2 பெரும்பான்மையுடன் மட்டுமே நீடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அதிபர் ரணில் விக்ரமசிங்க சட்டமா அதிபரின் கருத்தை கேட்பாரா என்ற கேள்வியும் அரசியல் தரப்பில் எழுப்பப்பட்டு வருகின்றது. அதேவேளை நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் 19வது திருத்தச் சட்டத்தின் மூலம் அதிபரின் 6 வருட கால எல்லையானது சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் மக்களின் அங்கீகாரம் இல்லாமல் 5 வருடங்களாக குறைக்கப்பட்டது என்ற வாதம் இந்த சந்தர்ப்பத்தில் முன்வைக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.